ஹாய் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் 1ல் நம்ம வந்து ப்ரா எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பேசினோம். அதில் ஃபஸ்ட்டு ஷாப் வந்து சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிடுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். டைம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்? 2 to 3 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். எதுக்கு 2 to 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது சல்வார் குர்த்திஸ் அண்ட் சாரி ப்ளவுஸஸ். ஸோ இது மூணுக்கானதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஷாப்பை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட்டு சல்வார் செட்டும் நீங்கள் ரெகுலராக போடுற ஒரே ஒரு ப்ளவுஸு சாரி ப்ளவுஸையும் எடுத்துகிட்டு ஷாப்புக்கு போங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க சாரி ப்ளவுஸ்க்கு வந்து எந்த மாதிரி வாங்கணும். அவங்க கொடுப்பாங்க சாய்ஸு. அண்ட் உங்களுக்கு வந்து சல்வாருக்கு வந்து எது அப்படின்னு அவங்க வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் காட்டுவாங்க. அதில் வாஸ்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுக்கு பிடிக்குதோ சூஸ் பண்ணிக்கலாம். மேபி உங்கள் பட்ஜெட்டோ இல்லை பேட்டர்ன்ஸோ கலர்ஸோ இதெல்லாமே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணுறதில்ல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாரி ப்ளவுஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ட்ரையல் ரூமுக்கு போயிட்டு அந்த ப்ராவை போட்டுட்டு உங்கள் ப்ளவுஸை நீங்கள் போடணும். ஸோ போடும்போது அந்த கப்பு எப்படி போய் சீட் ஆகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு பேட்டர்ன் ஆஃப் ப்ராவும் ஒரு மாதிரி போய் சீட் ஆகும். ஸோ இதுதான் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா உங்கள் ப்ளவுஸு உங்கள் பாடி ஷேப்பு இதெல்லாமே டிஃபர் ஆகும். ப்ளவுஸ் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அதனால் வந்து நீங்கள் ஒரு 4-5 நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி வந்து ட்ரையல் ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. முந்திலாம் பண்ணுறதில்ல, இப்போ அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க ட்ரையல் ரூமுக்கு. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் சொன்னது ரீசன் இது தான். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு அது மேலே நீங்கள் ப்ளவுஸ் போடுங்க. போட்டால் அந்த கப்பு ப்ராப்பராக ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ செகண்ட் அகெயின் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு வாட்டியும் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த கப்பு சீட் ஆகுறது உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ அது எப்படி ப்ராப்பராக சீட் ஆகுதுன்றது உங்களுக்கே பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸோ உங்கள் ப்ளவுஸ் எந்த மாதிரி பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க தெரியாது, உங்கள் பாடி ஷேப் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்கு தகுந்த வந்து ஒரு கப்பு போய் சீட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தான் நான் சொன்னது, டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய வரும், உங்களோட பேஷன்ஸ் வேணும், பொறுமையாக வந்து அதை சூஸ் பண்ணணும். செகண்ட் அதே மாதிரி தான் குர்த்தி ஆர் சல்வார் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த பர்ச்சேஸை முடிச்சுட்டு அதே மாதிரி 4-5 எடுத்து நீங்கள் ட்ரையல் ரூமில் போயிட்டு இதே மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அவுட்ஃபிட்டோட அழகை எப்படி காட்டுது அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன் ஆஃப் ப்ராவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சல்வார் குர்த்திக்கு அண்ட் சாரி ப்ளவுஸ்க்கும் நீங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் சூஸ் பண்ணாலே நம்ம ஜென்ரலாக போடுற அவுட்ஃபிட் வந்து இது தான் மெயினாக இருக்கும். ஆஃபீஸ் வேறும் இன்றைக்கி எல்லாருமே சல்வார் குர்த்தி அப்படி தான் போடுறாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே இது வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட்டு வந்து கரெக்டாக அமையும். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் அவுட்ஃபிட்டே ரொம்ப அழகாக இருக்கும்.